தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கார்ல, அது எப்படி முடியுது அவரால? தமிழும் முருகனும் சொல்றேன். யாரு இளமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே இளமை. ஒரு விஷயத்துல உண்மை இருந்தால் மட்டும்தான் காலத்தால் அதனால் பயணிக்கும். ஆனா அருணகிரியார் பாடுறார் தன்னுடைய அனுபூதியில, என் தாயும் அருள் தந்தையும் நீ முருகான்ற. எனக்கு அம்மாவும் நீதான், அப்பாவும் நீதான் முருகா. முருகனை பார்த்து பொறாமப்படுவாங்க, 2 பொண்டாட்டியை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமை. உண்மையில பாத்தீங்கன்னா மகா ஸ்காந்தத்துல தேவயானைன்ற தத்துவம் மட்டும்தான் உண்மை. அப்ப இந்த வள்ளி யாரு? வீட்டுக்கு போய் கண்ணாடியில பாருங்களேன், நீங்க தான் வள்ளி. ஆனா முருகன் பாத்தீங்கன்னா வரம்பில்லாத அருள் பண்றவன். அவனை எதிர்த்தவர்களையே அழிக்காமல் மயிலாகவும், அந்த மயிலும் சேவலும் முருகனுக்கு சேவை பண்ணுதுன்றது ஒரு கோணம். வள்ளிக்கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் அப்படியே உள்ளம் குழையும். அப்ப அந்த காதல் கனாளன் அதெல்லாமும் அந்த சமயத்தையும் முருகன். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். முருகன் பற்றியும் முருகன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் நிறைய பேட்டிகளில் பேசியிருக்கீங்க. இருந்தாலும் என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் முருகன் இவ்வளோ எளிமையான கடவுளாக இருக்கார்? முருகன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு வரும் வழிபாடு. சங்க காலம் அப்படின்னு பார்த்தாலே முருகன் அங்கே பழமையா இருக்கும். இப்ப பழமையா இல்லை, சங்க காலத்தில் பழமையான ஒருத்தனை பத்தி இவ்வளவு நாள் பேசுறோம். அப்ப எந்த அளவு கருணைமயமா எளிமையா இருந்தா அவனுடைய பக்தி வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும். நான் ரொம்ப ஆடம்பரமா இருந்தா ஒரு அளவுதான். விளையாட்டா சில குருமார்கள் சொல்லுவார்கள், சிதம்பரத்துல நடந்தது. ஒரு பெரிய பல்லக்கில் வந்தாராம் இன்னொரு குருமார். எளிமையா திருவோடு கூட வச்சுக்காம இருக்கிற இன்னொரு குரு சொன்னாராம், பட்ட மரத்தில் பகல் குருடு வருதுன்னு. அப்படின்னா எல்லாமே நிலை இல்லை. அப்ப எளிமையும் கருணையும் தான் நிரந்தரம். ஒரு ஆடம்பரமோ இப்படிலாம் வழிபாடு பண்ணணும் அப்படி இருந்தா ஏழை எளிய மக்கள் நமக்கு எப்படி முருகன் வந்திருப்பான்? நம்மெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு சமயத்துல முருகான் இருக்கும் பொழுது அவனுடைய எளிமையும் கருணையும் தான் அவனுடைய தொன்மையை இன்று வரை தொன்மைன்னு இன்றும் ட்ரெண்டியாவும் இருக்கார். தொன்மைக்கு தொன்மை அவர்தான், புதுமைக்கும் புதுமை. தமிழ் எப்படி காலம் போக்குல தன்னை தகவமைச்சுக்குதோ, எப்படின்னா அந்த ஆரம்பத்துலேருந்து ஒரு கல்வெட்டில் இருக்கிறதுலேருந்து இப்போ தட்டச்சு வரைக்கும் தமிழோட அந்த தகவமைப்பு இருக்குல்ல, மற்ற மொழிகளுக்கு எப்படின்னு தெரில, ஆனால் தமிழ் உடனே அடாப்ட் ஆகிக்கும். அது மாதிரி தான் முருகனும் நீங்கள் சொன்ன மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கார்ல, அது எப்படி முடியுது அவரால்? தமிழும் முருகனும் சொல்கிறேன். நான் நீங்கள் சொன்னது இப்படி மாற்றிக்கிறேன், முருகன் மாதிரி தமிழும் சொல்லிக்கலாமா? ஓகே. யாரு இளமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இளமை, ரெண்டு பேருமே பழமை. ஒரு விஷயத்துல உண்மை இருந்தால் மட்டும்தான் காலத்தால் அதனால் பயணிக்க முடியும். உண்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதனால ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. ஓரளவு ஏதாவது விளம்பரப்படுத்தி ஆதாயத்திற்காக இருக்கலாம். ஆனா அங்க ஒரு உண்மைத்தன்மை இல்லைன்னா அது வரவே வராது. தமிழ் ஒரு உண்மை மொழி, பழம்பெரும் மொழி. ஏன் தமிழ் கடவுள் முருகன்னு லிங்க் பண்ணாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, நக்கீரர் அந்த கந்தன் கருணை படத்துல சொல்வார். அது கூட சுவாரஸ்யமா தான் இருக்கும். உயிரெழுத்து 12, முருகனுடைய அருள் கொடுக்கும் வள்ளல் தன்மை உடைய கரங்கள் 12, இதெல்லாம் கேட்டிருப்போம். மெய்யெழுத்து 18, அவனுக்கு 3 கண்கள், அப்பா மாதிரி சிவசுப்பிரமணியன். அப்ப 3 கண்கள் 6 முகத்துல 6 3 18, இப்படி இல்லாமோ நம்ம முருகனோட லிங்க் பண்ணலாம். ரொம்ப யதார்த்தமா பாத்தீங்கன்னா 5 வகை நிலங்கள் நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அந்த குறிஞ்சி தான் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதல்ல வந்த நிலம். ஏன்னா முதல்ல மலை காடு அப்படிதான் இருந்தது. காடு கூட அப்புறமா, அந்த மலையும் இல்லாத சரி சமமான நிலங்களில் மரங்கள் வளரும் பொழுதுதான் அது காடா மாறுச்சு. அப்ப முதல்ல வந்தது எந்த ஒரு நிலப்பரப்புன்னு பாத்தீங்கன்னா முதல்ல மலைதான். மலையும் சார்ந்த இடமும். அப்ப முதல்ல வந்த நிலப்பகுதியில முதல்ல வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு செய்த முதல் கடவுள் முருகன். அப்ப தமிழர்கள் முருகன் அப்படின்றத இன்று கூட பார்த்தீர்கள்னா எந்த இடத்துலயும் தமிழ் அப்படின்றது எல்லா நாட்டுல இருக்கிறவங்களும் பழம்பெரும் மொழின்றத ஒத்துக்கிறாங்க. அதனால்தான் செம்மொழி அப்படின்றத நான் ஏதோ ரெக்கமெண்ட் பண்றேன்லாம் வரல. அப்ப இருந்த தலைவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணாங்கலாம் வரல. உண்மைத்தன்மை இருந்ததால் வந்தது. அப்ப பழம்பெரும் நிலம்
குறிஞ்சி, அங்க இருந்த தமிழர்கள் அவர்களே பழம்பெரும் கடவுளாக முருகனை பண்ணும் பொழுது தமிழும் தமிழர்களும் முருகனும் அப்படியே என்னைக்கும் ஒன்றாக இணைந்திருப்பார்கள். இப்ப முருகனை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில பாக்குறாங்கல்ல. ஆனா முருகன் எப்படி உங்களோட பார்வையில முருகன் எப்படிப்பட்டவர்? ஏன்னா பாலகன்னு சொல்லுவாங்க, என்னோட அப்பன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உறவு முறையை வச்சுதான் முருகன். மற்ற கடவுள்கள்லாம் எப்படி தெரியல. ஆனா முருகனை பார்க்கும்போது மட்டும் ஒரு வைப் ஆயிடுறாங்க. தன்னோட தன்னோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கனெக்ஷன். முதல் விஷயம் அந்த தமிழ் குடி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஆதாரமா இருக்கு. நீங்க கேட்கிற கேள்வியில எனக்கு ஒரு வரி தான் ஞாபகத்துக்கு வருது. குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி. அதாவது நம்ம கூடவே முருகன் வளரும் அந்த ஒரு நம்பிக்கை வருது. வயத்துக்குள்ள நம்ம இருக்கோம், அம்மா கிட்ட இருக்கோம், அப்ப நமக்கு எதுவுமே தெரியாது. நீங்க பிறந்த உடனே யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 2 மாச குழந்தையா இருந்தா கூட வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, குழந்தை இருக்கிற அறை சின்ன லைட்டாவது போட்டு வைனுவாங்க. விளக்கேத்தி வை, நைட் லேம்பாவது இருக்கணும். இருட்டுல குழந்தை பயப்படும். ஆனா அம்மா வயத்துக்குள்ள இருட்டுல நம்ம எல்லாருமே இருந்தோம். ஆனா வெளியில வந்து குவா குவான்னு அழுதோமா, அப்பதான் உண்மை இருக்கா என்ன, வயத்துல குகனோட இருந்தோமா, அந்த குகனோட இருந்தோமா, வெளியில வரும்பொழுது நாம மட்டும் வருமா, கூட இருந்த அந்த குகனை காணமே அப்படின்னு குழந்தை குகான்னு அழறதுதான் குவா குவான்ற மாதிரி ஒரு அருளாளர்கள் சொல்ற ஒரு அற்புதமான என்ன சொல்றது ஒரு அனுபவம்னு சொல்லலாம். அப்ப எனக்கு உலகம் அம்மா அப்பா நான் பாக்குறதுக்கு முன்னாடில இருந்தே முருகன் என் கூட இருக்கான். இல்ல எனக்கு ஒரு வரி தோணுது. கருவறையில முருகனை மிஸ் பண்ணாலும் அதே கருவறையில பார்க்கும்போது அதே வைப் நமக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா நானும் நீயும் ஒன்னா ஒரு ட்வின்ஸ்க்கு இருக்கிற ஒரு இதுதான். அப்படி எல்லார்கிட்டயும் இருக்கிற முருகன் குழந்தை கடவுள். இப்ப எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா சேயோன் அப்படின்ற அந்த குழந்தை கடவுள் கிட்ட வேண்டுவேன். என் பையனை பார்க்கும்பொழுது முருகான் தான் எனக்கு அணைச்சிக்க தோணுது. அப்ப குழந்தையாகவும் முருகப்பெருமான் இருக்கான். அதனால்தான் பால தண்டாயுத பாணி, பாலசுப்ரமணியன் பாலனாவும் இருக்கான். ஒரு சர்ச்சை கூட இருக்கு இல்லையா, இன்னைக்கும் திருப்பதியில இருக்கிறது முருகரா பாலாஜியான. இன்னும் பாத்தீங்கன்னா அருணகிரியார் திருவேங்கடமுடையான் அப்படின்றத முருகனா பாடுறார். மகாபெரியவர் கூட சொல்வார், பாலானா குழந்தை, ஜீன்ற மரியாதையோட, குழந்தைக்கு மரியாதை உள்ள குழந்தை இல்லையா, அது நம்ம வீட்டு குழந்தையா, அது யாரு பரம்பொருள் குழந்தையா இருக்கு. அதனால பாலாஜி தான் பாலாஜின்னு. அப்ப குழந்தையாகவும் முருகன் தான். கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு பருவம் பொழுது இந்த காதல் திருமணம்னு வரும். அப்போ இந்த வள்ளி முருகன் அந்த வைப் தான் இருக்கும். வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் அப்படியே உள்ளம் குழையும். அப்ப அந்த காதல் கனாளன் அதெல்லாமோ அந்த சமயத்திலயும் முருகன். ஒரு ஃபேமிலியா வந்துட்டோம்னா பழமுதிர்ச்சோலை, அப்படியே அவனும் அங்க வள்ளி தேவயானையோட ஒரு ஃபேமிலி மேனா இருப்ப. ஆனா அருணகிரியார் பாடுறார் தன்னுடைய அனுபூதியில, என் தாயும் அருள் தந்தையும் நீ முருகான்ற. எனக்கு அம்மாவும் நீதான், அப்பாவும் நீதான் முருகா. ஆனா இப்படி அம்மா அப்பா இப்படி எல்லாம் தெய்வமா பார்த்த அருணகிரியார் கிளி வடிவம் எடுத்து முருகன் கிட்ட நிறைவா ஐக்கியமாகிறார் அனுபூதி பாடி. அவர் பாடின நிறைவான வரி என்ன தெரியுமா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்ப எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு எல்லாமே தெரியும் நான் நினைச்சுட்டு இருக்கலாம்ப்பா. ஆனா ஒரு சமயத்துல வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, அடுத்த ஸ்டெப் நான் எப்படி போகணும்னு தெரியல. வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், இல்ல ஏதோ சொத்து பிரச்சனையா இருக்கலாம். அப்ப நான் எதுவுமே இல்லாம இருக்கும் பொழுது சரியான வழிகாட்டி குருவாக இருப்பதும் முருகப்பெருமான். அப்ப அவனே தாய், அவனே தந்தை, அவனே எனக்கு குழந்தை, அவனே எனக்கு அந்த காதல் கணவன், அவனே எனக்கு குருவாக இருப்பான் என்று எல்லா பரிமாணத்திலும் நான் முருகனை ரசிக்கலாம். அதுதான் முருகனோட. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா யூடியூப்லயும் முருகன் அப்படின்னா ஆனந்தமா கேக்குறாங்க. ஏன் இப்படின்னா, நீங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முருகனை ஒரு கோணத்துல அந்தந்த வயசுல அந்தந்த ஒரு குடும்ப நபரா முருகனை கொண்டாடுறதுனாலதான் அந்த உணர்வு வருது. முருகனை பார்த்து பொறாமப்படுவாங்க. அது என்ன பொறாமனா, 2 பொண்டாட்டியை வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாம இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கடவுளை பார்த்து பொறாமை கொள்ற அளவுக்கு முருகன் இருக்காருன்னா அது எதனால இருக்காரு? முதல்ல ஒரு விஷயம் அடியேன் தெளிவுபடுத்த நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா 2 வயசு நம்மள மாதிரி வச்சுட்டு இருப்பாரு முருகன்? இது வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக. இன்னைக்கும் பாருங்க ஒரு சுவாரஸ்யம், கிராமத்துல போங்களேன், இன்னைக்கும் அந்த காதல்னு வரும்பொழுது வள்ளி கல்யாணம் ரொம்ப பிரபலமா போகும். இன்னைக்கும் அந்த காதலாலதான் அந்த வள்ளி கல்யாணம்லாம் இன்னும் அந்த ஆன்மீகம் கிராமங்கள்ல சில இடங்கள்ல இருக்கு. அப்போ ஒரு சுவாரஸ்யத்துக்காக நான் ஒரு விஷயம் சுவாரஸ்யமா இருந்தா அதை ஊன்றி பார்ப்பேன். வயசாகி பார்க்கும் பொழுது எனக்கு ஞானம் வரும், வயசுல பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுதுல, அதற்காக புனையப்பட்டது. உண்மையில பாத்தீங்கன்னா மகாஸ்காந்தத்துல தேவயானைன்ற தத்துவம் மட்டும்தான் உண்மை. வள்ளின்றது வடமொழியில கிடையாதுங்க. அப்ப இந்த வள்ளி யாரு? வீட்டுக்கு போய் கண்ணாடியில பாருங்களேன், நீங்க தான் வள்ளி.
இப்ப நான் கண்ணாடியை பார்த்தா முருக அன்பரா நான் தான் வள்ளி. யாரெல்லாம் முருக அன்பர்களோ நீங்கள் எல்லாம் வள்ளி. அது ஜீவாத்மா இறைவனோடு அவனே வலிய வந்து வள்ளிய காதல்ன்ற பேர்ல பின்னாடி போய் போய் நம்ம அப்படிதான் முருகனை இக்னோர் பண்ணுவோமா. நம்ம வீடு மாயே என் குடும்பம்னு அந்த சாமி கிட்ட போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப பின்னாடியே வந்து முருகன் நம்மை விடமாட்டானாம். அப்படி ஏற்றுக்கொள்வானான். அப்படி ஏற்றுக்கொண்ட உடனே அந்த தெய்வத்தன்மை நமக்கும் வரும். அதுதான் முருகன் வள்ளி அப்படின்ற தத்துவம் அது. ஆனா நீங்க இப்படி இருக்கிறதுனால தானே கேள்வி கேட்டீங்க. அப்ப இருக்கிறதுனாலதான் கேள்வி கேட்கிறோம், யோசிக்கிறோம், பல உண்மைகள் நமக்கு தெரியுது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இது அடுத்த நிலையில சொல்றேன். முருகன் கையில் இருப்பது ஞான சக்தி. 3 சக்தி இருக்கு. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. முருகன் கையில் இருப்பது ஞானத்தை நல்கும் வேலாயுதம் ஞான சக்தி. அப்ப தெய்வ யானை யாருன்னா எனக்கான ஆக்ஷன்ஸ். இதையும் ஒரு குழந்தை பிறக்கிறத வச்சே சொல்றேன். குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே அதுக்கு பால் வேணும், எனக்கு எது ஒரு தேவை, வயிற்றுக்குள்ள இருக்கிறவரை அழல, வெளில வந்தோடனே அழுது, அந்த ஞானம் ஞான சக்தி. அப்ப பால் மேல அதுக்கு ஒரு ஆசை வருது, அதுக்கு முதல்ல அழணும்னு அழுது ஒரு ஆக்ஷன் கொடுக்குது, அது கிரியை. கிரியா சக்தி தெய்வ யானை. ஒரு தடவை குடிச்ச அப்புறம் மறுபடியும் அந்த பால் வேணும்னு அழுதா தருவாங்கன்னு தெரியுது. அந்த ஆசை இச்சை, அதுதான் இச்சா சக்தி வள்ளி. அப்ப என்ன சொல்லணும், உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் வேணும்னா இச்சை ஆசையால். இப்ப நான் என்னதான் முருகனை பத்தி பேசினாலும் 2 நாள் வீட்டுல கரண்ட் இல்லைன்னா ஐயோ நைட் எப்படி ஃபேன் இல்லாம தூங்குவோம்னு எனக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அப்ப உலகத்துல சில விஷயங்கள் கண்டிப்பா பக்தி இருந்தாலும் தேவைப்படுது. ஒரு வீடு, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஊர்தியோ, ஒரு பேசிக்கான நீட் அப்படின்வாங்க, அவசியங்கள் தேவைப்படுது. அப்போ உலகத்தில் இருக்கும் அவசியங்களை பூர்த்தி செய்பவள் வள்ளி பிராட்டி. இச்சைகளை கொடுப்பவள் வள்ளி பிராட்டி, அதை பூர்த்தி செய்பவள் வள்ளி பிராட்டி. இப்ப வாழ்க்கையில ஒரு 80 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நல்ல ஒரு இறப்பு வேணும், முருகனிடம் போய் சேரணும் அப்படின்ற அந்த ஒரு வேண்டுதலை பூர்த்தி செய்பவள் தெய்வ யானை. இக பர சுகம்னு உண்டு. இகம்னா உலக சுகங்கள் வள்ளி, பரசுகம்னா ஸ்வர்க்கம், முருகனுடைய கந்தலோகம். இந்த பரசுகத்தை தருபவள் தெய்வ யானை. பலருக்கும் புரிஞ்சிருக்கு. நம்ம இவ்வளவு நாளா நம்ம வந்து அவர் எதெல்லாம் கம்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன். பரவாயில்லன்ற முருகன் வந்து இப்ப மழைய பார்த்த ஐயோ மழை வந்துருச்சு ஏன் தான் வந்ததோ அப்படி சொல்றவங்களும் உண்டு. திட்டி கூட சொல்லுவாங்க வேற வேலை இல்லை இப்ப ஆனா மழை எவ்வளவு அவசியம். மழை வந்து நீங்க திட்டிட்டீங்கன்னு உங்களுக்கு மேல நான் பெய்யவே மாட்டேனா இருக்கும். இல்ல, மழையோடைய தன்மை என்ன, மழை பொழியும் கொடுக்கணும். முருகன் நீங்க என்ன வேணாலும் என்ன சொல்லுங்க, ஆனா என்கிட்ட வரல, 2 மனைவினாவது யோசிச்சுட்டு வரல, நீ என்கிட்ட வந்தா போதும். கொடுக்கறது என் தன்மைப்பா, கருணை செய்யறது என்னுடைய குணம். கருணை அப்படின்னு சொல்லும் போதுதான் தான் வதை செய்ய வேண்டிய நினைச்ச அரக்கர்களையே ஒரு சேவலாகவும் ஒரு வேலாவும் தன்னுடைய வாகனமாகவும் மாத்தியவர். அவர்கிட்ட இருக்கிற கருணையில எது ரொம்ப இதா பாக்குறீங்கன்னா, மற்றவர்கள்லாம் அரக்கர்களை அழித்து தன்னோட பெயர்களை நிலைநாட்டினவர்கள் மற்ற கலவர்கள். ஆனா இவர் வந்து அவங்களையும் வணங்கும்படி செய்த ஒரு கடவுள்ல. இதுல 3 விஷயம். முதல்ல ஒரு வரி அருணகிரியார்னு சொல்றேன். மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்றே, மாறிதான் போனான். இது அடுத்தது. இந்த காலத்துல லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒண்ணு உண்டு, தலைமை பண்பு. அதை முருகன் கிட்ட இருந்து பண்ணிக்கணும். என்னுடைய பகையாளியே என்கிட்ட வேலை செய்ய வைப்பேன்பா. அது எப்பேற்பட்ட பண்பு. எனக்கு ஒரு அலுவலகம் ஆகட்டும், பள்ளி ஆகட்டும், கல்லூரி ஆகட்டும், வீடே ஆகட்டும், குடும்பத்திலேயோ இல்ல அலுவலகத்திலேயோ ஒருத்தர் எதிரினா அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணி ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறது ஒரு வகைனா, நான் உன்னை ஏதாவது பண்ணி உன்னையே எனக்கு வேலை பண்ண வைக்கட்டுமா, அதுதான் தலைமை பண்பு. இப்ப ஏன் எல்லாருக்கும் தோனி அவர்களை பிடிக்குது, அவர்களுடைய அந்த லீடர்ஷிப்ல ஒரு பாணி இருக்கு. ரொம்ப பிராக்டிக்கலா நான் பேசுறேன். இப்ப முருகன் கிட்ட பாருங்க, நீ என்னுடைய எதிரியா, நான் டென்ஷன் ஆகாம வா வந்துரு அப்படின்னு. அப்ப கிண்டல் பண்றாராம், கந்தபுராணத்துல இருக்கு. பாலன் என்று நினைத்தேனேன்னு அப்புறம் வருத்தப்படுறார் சூரபத்மன். அன்னைக்கே நீ சொன்னே உன்கிட்ட சரணாகதி அடையணும்னு தோணுது, ஆனா நான்றத விட்டுட்டு சரணாகதி அடைய அந்த ஈகோ விடல. அது சூரபத்மன் யார் தெரியுமா, நமக்குள்ள இருக்கிற ஈகோ தான் சூரபத்மன். அதை தான் வருஷம் நம்ம திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தின் போது அழிக்கிறோம். ஏன் இன்னைக்கும் நடந்ததை வருஷம் கூட்டத்தோட போய் பார்க்கிறோம். ஏன்னா நம்ம மனசுலயே அந்த 3 அசுரர்கள் இருக்காங்க. அந்த ஈகோவை விட முடியலன்னு தான் தனக்கு அழிவு நிச்சயம்னு தெரிஞ்சே சூரபத்மன் வரான். ஆனா முருகனுடைய ஆற்றல் பாருங்கள், அவனை அழிக்கவில்லை, அவனை நீங்க சொன்ன மாதிரி வெற்றி கொடிக்கு சேவலாகவும் வாகனமாக தனக்கே தொண்டு செய்யும் மயிலாகவும் மாற்றுகின்றான் என்றால் தன் எதிரியை வேலை வாங்கும் முருகன் தலைவன். அதனால்தான் நிரந்தர தலைவன். இன்னும் ஒரே ஒரு விஷயம், கந்தபுராணத்துல வரம்பு இல்லா அருள்ன்ற. வரம்புனா லிமிட். நான் உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு பேசினா அதுல ஒரு லிமிட் இருக்கணும். இல்ல யாருக்கும் உதவி பண்றேன், ஒரு லிமிட் இருக்கணும் இல்லையா. எனக்கும் வச்சுட்டுதான் அவங்களுக்கு உதவி பண்ணணும், இல்ல ரொம்ப உதவி பண்ணா அவங்க சோம்பேறி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு பவுண்டரின்றத வச்சுப்போம், ஒரு வரை.
ஆனா முருகன் பாத்தீங்கன்னா வரம்பில்லாத அருள் பண்றவனாம். ஏன்? அவனை எதிர்த்தவர்களையே அழிக்காமல் மயிலாகவும், அந்த மயிலும் சேவலும் முருகனுக்கு சேவை பண்ணுதுன்றது ஒரு கோணம். இன்னொரு கோணத்துல பாருங்க, பாம்பன் சுவாமிகளும் அருணகிரியாரும் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் இந்த மாதிரி அந்த மயில வணங்கினாலே அருள் முருகன், சேவலை வணங்குங்க முருகன் அருள் கிடைக்கும்னு நீங்க வணங்கத்தக்கவராகவும் மாறுறீங்கன்னா அப்ப முருகனுடைய வரம்பில்லாத அருள். அப்ப பகைவனையும் வணங்கத்தக்க பொருளாக மாற்றும் ஆற்றல் முருகனுக்கு உண்டு. வரம்பு இல்லாத அருள் தருபவன். நம்ம அன்பா போய் கேட்டோம்னா நமக்கு என்ன தர மாட்டோம். அதே மாதிரி முருகனை நம்ம வந்து எப்படி வேணாலும் பார்க்குறோம். அது சொன்ன மாதிரி தான் பாலகனாகவும் பார்க்குறோம். எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா எல்லாரும் சொல்ற விஷயம், ஆண்டி கோலத்துல முருகனை பார்த்துறாத, ராஜா வேஷத்துல முருகனை பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்களோட பார்வையில இருந்து அது எப்படி? பலருக்கு பலவிதமான நம்பிக்கை. அவர்கள் இறை நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். எனக்கு அவங்க வணங்கினா போதும், அவ்வளவுதான் எனக்கு பிரதானம். ஆனா எனக்கு நம்ம வீட்டு குழந்தைய குளிக்கும் பொழுது பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் தோணுது. அது ஆண்டி அரசன் ஒரு அளவு வரைக்கும் தான், ஓ இந்த கோலத்துல பார்த்தாதான் அருள் அப்படின்றதெல்லாம் உண்டு. ஆண்டி கோலத்துல பார்த்தா என்ன, அரசன் கோலத்துல பார்த்தா என்ன. போகர் நாம் பயன் பெறுவதற்காக நமக்காக என்றோ யோசித்து வடிவமைக்கப்பட்ட அற்புதமான மூர்த்தம் தான் பழனிமலை ஆண்டவன். நம்ம அம்மா அப்பா தான் இச்சோ குழந்தைக்கு 12ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போறான், கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம்னு யோசிக்கிறது யாரா இருப்பாங்க? பேரண்ட்ஸ், அம்மா அப்பா. அது மாதிரி போகர் நினைச்சார், இந்த கலியுகத்துல நிறைய வியாதிகள் வரும், என்ன பண்ணலாம் யோசிச்சார். பொதுவா இப்ப நான் உங்களை ஒரே ஒரு நேர்காணல உங்களை திரு ஹரி அவர்களை கேட்கிறேன். பொதுவா சித்தர்கள் யாரை வணங்குவார்கள்? முதல்ல எந்த இறைவன்? அம்மா அப்பா தாண்டினா இல்ல சாமியில சிவன். சிவன் தான், அவ்வளவுதான் கேட்கிறேன். சிவன். சித்தர்கள்னாலே முதல்ல பிரதானமா ஞாபகம் வர்றது சிவன் தான். சில கருவூரார் மாதிரியான சித்தர்கள், அம்பிகை வழிபாடு இதெல்லாம் இருந்தாலும், விதிவிலக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருந்தாலும், பொதுவா சித்தர்னாலே என்ன ஞாபகம் வரும்? சிவன். அப்படி போகர் ஒரு சிவனை வழிபடுபவராக இருந்தும் ஏன் முருகன் சிலை வைக்கணும்? ஒரு லிங்கம் வச்சிருக்கலாமே. அவருக்கு அது ரொம்ப எளிமையா தானே இருந்திருக்கும். இன்னும் எளிமையா இருந்திருக்கும். இல்ல ஒரு அம்பாள் வடிவம் வச்சிருக்கலாம். ஏன்னா அம்பாளையும் அவர் வழிபாடு பண்ணிருக்காருன்றது போகர் வரலாறு சொல்லுது. சீனாக்கும் இங்கேக்கும் அப்படி ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு வரவர். ஏன் முருகனை? கலியுகத்துக்கு முருகன்றது அவருக்கு தெரிஞ்சது. சிவனை வடித்திருக்கலாம். ஆனா கலியுகத்துல செவ்வாய் ஆதிக்கம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சிவன் அல்லாது அம்பாள் அல்லாது அந்த இருவரின் கருணையாலும் அருளாலும் முருகப்பெருமானை வடிவமைத்திருக்கின்றார் என்றால் செவ்வாய்க்கு முருகன் அதிபதி. இங்க வந்தா செவ்வாய் ஆதிக்கம் குறையும். அங்க சிவபெருமான் அம்பாள் இல்லாம முருகன் பாத்தீங்கன்னா அழகா இருக்கணும்ன்றது இல்லாம தண்டம் ஏந்தி கொண்டு ஒரு யோக கோலத்துல இருப்பார். அது எதனாலனா இந்த வடிவத்தில் எனக்கு என்னுடைய ரூபம் வேண்டும்னு போகர் கனவுல போய் பழனி ஆண்டவர் காமிச்சிருக்காரு. தான் அவர் இஷ்டப்பட்டு பண்ணல. இப்ப என் குழந்தைக்கு நான் வகை வகையா அலங்காரம் பண்ற மாதிரிலாம் பண்ணல. இதே மாதிரி தலையில எந்த முடியும் இல்லாம ஒரே ஒரு குடிநீ வச்சுண்டு கையில தண்டம் வச்சு இருக்கக்கூடிய இந்த கோலத்தை முருகனே உவந்து போகருக்கு கனவுல காமிச்சிருக்காரு. அப்ப தான் கனவில் கண்ட ஒரு வடிவத்தை வரைஞ்சு 9 நவமர்னு சொல்லக்கூடிய நவபாஷானம் இல்லையா, ஒரு விஷத்துக்கு ஒரு சிஷ்யர்னு வச்சு 9 விஷங்களை வச்சு. ஏன் விஷத்துல பண்ணணும்? தங்கத்துல பண்ணிருக்கலாமே, வெள்ளியில பண்ணிருக்கலாமே, எது வேணாலும். நமக்கு தான்ப்பா வெள்ளி. சித்தர்களுக்கு நினைச்சா ரசவாதம் பண்ணா எல்லாத்தையும் இரும்ப கூட தங்கமாக்குவாங்களே. ஏன்னா அவர் அவருடைய ஆங்கிள் இருந்து நினைக்கல. வர்றவங்களுக்கு தங்கத்து மேல அட்ராக்ட் வரக்கூடாதான். விஷத்து மேல உங்களுக்கும் எனக்கும் என்னைக்கும் அட்ராக்ட் வராது. அதனால 9 விஷத்தை வச்சு பண்ணாராம் நவபாஷானம்னு. இப்படி அதை பத்தின புத்தகங்கள்லாம் இருக்கு. அடியன் படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அவ்வளோ ஒரு வரமா நினைச்சேன். அதனால அதுல இருக்கிற எந்த ஒரு விஷயத்து மேலேயும் ஈர்ப்பு வரக்கூடாது. அது விஷம். அப்ப அது மேல அந்த பொருள் மேல வராது. அவன் எந்த கோலம், அது அவனே காண்பித்த கோலம். அதனால அது எந்த கோலமா இருந்தாலும் அதை பார்த்தா அருள்ன்றது வந்துடும். நீங்க கேட்டதுக்கு விடை. அவன் அருள் மட்டும்தான் கேட்கணும். அங்க போனா செவ்வாய் ஆதிக்கம் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க முருகப்பெருமானுடைய அருள் கலியுக மக்களுக்கு அவர்கள் நோய் நொடி இன்றி வாழ்வாங்க, வளத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும்னு வடிவமைக்கப்பட்ட ரூபம். அதனால உங்களுக்கு ஆசையா இருந்தா ராஜ அலங்காரம் பாருங்க. அதை சொல்ற அருகதை எனக்கு இல்லை, அது உங்க பக்தி. ஆனா எந்த அலங்காரத்துல பார்த்தாலும் அருள் உண்டு, அது சத்தியம். அது மட்டும் இல்ல, இது முருகனோட யுகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சொற்பொழிவாளர் சொல்ல கேட்டேன், அப்பனை விட உயர்ந்தவன் முருகன்டா, இது சிவனை விட உயர்ந்த முருகனோட காலம் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படி இருக்கும்போது இதை எப்படி முருகன் யுகம் அப்படின்னு சொல்றாங்க?
இது மகாஸ்காந்தத்துல இருக்கு நீங்க கேட்கறதுக்கு. இது கலியுகத்துல முருகன் தான் எல்லான்னு வியாசர் சொல்லியிருக்கார். யார் வியாசர்? மகாபாரதத்தை எழுதினவர். பாகவதம்னு கிருஷ்ணரை பத்தி எழுதினவர். இப்ப வியாசர்னு இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு அவர் கந்தனை பத்தி எழுதியிருக்காருன்றது தெரியாது. ஆனா மகாபாரதம் தெரியும். அவர் அப்படி ஒரு தர்ம காப்பியம், இதிகாசம், மகாபாரதத்தை சொல்லிட்டு கிருஷ்ணர் தான் கலியுக கடவுள்னு சொல்லியிருக்கலாம்ல ஈஸியா. ஏன்னா கிருஷ்ணரையும் அனுபவிச்சு அவர் பாகவதம் எழுதுறார். ஆனா அவர் உண்மையா சொல்றார். இப்ப சிவனை விட முருகன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாரும் ஈக்குவல் தான். ஒன்னே கேட்கணும். இப்ப ஒரு மாம்பழ சீசன் ஏப்ரல் மேல, கரெக்டுங்களா? ஏப்ரல் மே ஜூன்லாம் மாம்பழ சீசன். நிறைய என்ன கிடைக்கும்? மாம்பழம் கிடைக்கும். சீத்தாப்பழம் கிடைக்குமானா கிடைக்காது. அதனால மாம்பழம் தான் நல்ல பழம், சீத்தாப்பழம் கெட்ட பழம்னு சொல்லணும்னா கூடாது. சீத்தாப்பழம் நிறைய விட்டமின்ஸோட இருக்கிற ரொம்ப நல்ல பழம். அது சீசன் வேற. அந்த சீத்தாப்பழம் சீசன்ல இந்த சீத்தாப்பழமே வேஸ்ட், மாம்பழம் தான் இதை விட பெஸ்ட்னா கிடையாது. அதற்கு அதது மருத்துவ குணமும் தனித்தன்மையும் உண்டு. அப்ப இது யாருடைய சீசன்? இந்த கலியுகம் முருகன் நிரம்ப அருள் இருக்க வேண்டிய சீசன். இப்ப நான் நிறைய மாம்பழத்தை வாங்குறதை விட்டுட்டு நான் ஏன் சீத்தாப்பழத்தை தேடும்? அதனால முருகன் அருள் கொடுக்க காத்துட்டு இருக்கும் பொழுது, மலைதோறும் முருக கடவுள், ஊர்தோறும் முருகனுடைய ஆலயங்கள்னு இருக்கும் பொழுது அதை போய் அதை வாங்குறதை விட்டுட்டு, எனக்கு வாதம் செய்ய இந்த உலகத்துல நேரமே கிடையாது. அதை நான் யோசிச்ச சிவனை நேரமே கிடையாது என்னோட பிறவில. முடிஞ்ச அளவு அந்த ஆனந்தமாக முருகனை அனுபவித்து அருளாளர்கள் சொன்ன அனுபூதி பாடுங்க, அலங்காரம் பாருங்க. எதுவுமே முடியலையா? இந்த ஒரு வரியா சொல்லுங்க. எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய். போதும், இதுக்கு மேல நேரம் இல்லைங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு வரி ஒரு 12 தடவை சொல்லிடுங்க. எந்த பிணியும் இல்லைன்னா நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு நினைச்சதை பண்ணிடலாம் இல்லையா? இப்ப நம்ம வரலாற்றுல எல்லாம் எடுக்கும்போது முருகன் வந்தாரு, என்னோட அருளுக்கு நான் நினைச்சவன முருகன் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலியுகத்துல கடவுளை பார்க்கறதே கடினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது முருகன் என் முன்னாடி வரணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனா முருகன் இருக்கிறத நான் உணரணும் அப்படின்னா எனக்கு எளிமையா ஒரு விஷயம் சொல்லுங்க, அவ்வளவுதான். இந்த கலியுகத்திலையும் முருகனை கண்டவர்கள் நிறைய பேர். ரொம்ப அண்மைன்னு பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமி பார்த்திருக்கார் முருகரை அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்கார். அந்த அளவு நிறைய பார்த்துட்டாங்க. இந்த கலியுகத்தில் அருளாளர்கள் நிறைய பேர் சிவபெருமானை பார்த்திருக்காங்க. நாயன்மார்கள், ஆழ்வார்கள்னா இருக்கும் பொழுது நமக்கு பார்க்க முடியலன்னா அந்த அளவு பக்தியை நம்ம வளர்த்துக்கணுன்ற ஒரு பாசிட்டிவ் வேல நம்ம போகலாம். இன்னொன்னு உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் சுவாமியை பார்க்கணும்னு இருக்கா, நம்ம வேண்டுதல் நிறைவேறணும்னு இருக்கா? அவங்க சுவாமியை பார்க்கணும்னு துறவரமே எடுத்திருந்தாங்க. நமக்கு வேண்டுதல் நிறைவேறனா, இப்போ நம்மளோட வேண்டுதலே வேறங்க, சுவாமி இல்லை வேண்டுதல் தான். ஆனா சுவாமி அருள் வேணும்னு நினைக்கிறோம். அந்த ஒரு உணர்வால நான் முருகனை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், கண்ணால இல்ல. அடியேன் நிறைய அருளாளர்களோட பேசும்பொழுது சில சமயம் உணர்வு பூர்வமா நடந்திருக்கு. சில சமயம் சுவாமி வரமாட்டார். ஆனா தீராத நோய்களோ தீராத பிரச்சனைகளோ விடாம வழிபாடு. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அடியேன் உண்மையா என்ன ஃபீல் பண்றேன்றத சொல்லணும் இல்லையா? எங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த அண்டமாய் அவனியாகி அரியனா பொருளதாகின்ற சண்முக கவசத்தை பாராயணம் பண்ணும். தீராத பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு அந்த சண்முக கவசம் தீர்த்து வச்சிருக்கு. நோய்கள்ல இருந்து மாறுதல், பிரச்சனைகள்ல இருந்து மாறுதல், தினமும் ஆனா வழிபாடு பண்ணுவாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையினே வேல் வழிபாடு பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு 6 விளக்கு வாரந்தோறும் வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் முருகனுக்கு உகந்த தினம் நினைக்கிறோம். ஆனா கந்த புராணத்துல நாரதர் சொல்றார் வெள்ளிக்கிழமையும் முருகனுக்கான தினம். 6 அகல் விளக்கு, ரொம்ப எளிமை. வெள்ளி விளக்கெல்லாம் வச்சிருப்பீங்க, சால சிறந்தது. முருகன் உங்களை அப்படிதான் நல்லா வச்சிருப்பார். ஆனா 6 அகல் விளக்கு ஏற்றி பாட்டு பாடுங்க. அருளாளர்கள் சொன்ன ஒரு பாடலாவது ஒண்ணு குமாரஸ்தவம், ஷண்முக பதையே நமோ நம, ஷண்மத பதையே நமோ நம, ஷட்கிரீவ பதையே நமோ நம சொல்லுங்க. இல்ல சஷ்டி கவசம் ரொம்ப எளிமை, எங்களுக்கு நிறைய கேட்டு பழக்கம். சஷ்டி கவசம் இல்ல ஒரு அலங்காரம், விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும். இது முக்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலங்களையும் இந்த ஒரு பாட்டு பார்த்துக்கும். அதனால அருணகிரியார் கொடுத்த பாடல்கள். மகா பெரியவர் சொல்லியிருக்காரு, திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளி செய்தது. பாட பாட இந்த காலத்துல இருக்கிற ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு போகும். இதெல்லாம் மருந்து மாதிரி இருக்கு. நம்ம மருந்த நாடி போறதுக்கு முன்னாடி, மருத்துவரை நாடி போறதுக்கு முன்னாடி பெரிய மருந்து அருளாளர்கள் கொடுத்த இந்த பாமாலைகள். இத ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது 6 விளக்கு ஏத்தி கையில கிடைக்கிற பூ, நான் நல்லா சக்கரை பொங்கல் நெய் விட்டு, அதெல்லாம் இல்லை. முடிஞ்சா நெய் விளக்கு, முடியலைன்னா நல்லெண்ணெய் விளக்கு, ஒரே ஒரு பூ போதும். 2 உலர்ந்த திராட்சை, ஒரு 100 கிராம் வாங்கிட்டோம்னா எளிமையா 3 உலர்ந்த திராட்சை. இது எல்லாமே பாவம், நான் செய்யற பாவம்.
முருகன் நான் வந்ததை சாப்பிட போறதில்ல, ஏத்துக்க தான் போறாரு என் பாவத்தை. அப்ப ஒரு நெய்வேத்தியம் என் குழந்தை மாதிரி அவருக்கு என்னால முடிஞ்சதை தரேன், விளக்கேத்தி வைக்கிறேன், பாமாலை பாடுறேன், ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி சுவாமியை மட்டும் நினைச்சுட்டு இருந்தேன். இதுக்கு மேல உண்மையான அன்பு அன்று எதுவுமே வேண்டாம். இவ்வளோ நேரம் முருகனை பத்தியும் எனக்கு வந்து நீங்க முருகனை பத்தி நிறைய விஷயங்கள் வேற வேற கோயில் சார்ந்து இப்படி சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா முருகனை எப்படி வழிபடணும், அவர் எவ்வளவு எளிமையான கடவுள், இந்த காலகட்டத்துக்கு முருகன் எப்படி இருக்கார் அப்படின்னு பல விஷயங்கள் நீங்க நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் மிக்க நன்றி. நம்முடைய நேயர்களுக்காக கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா ஒரு தலம் பத்தியும் பேசணும். இப்ப நம்ம ஒரு அறிமுகம், முருக வழிபாடு எவ்வளவு கருணை யதார்த்தம்ன்றதுக்காக இதை பத்தி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு நல்ல துவக்கமா இருக்கட்டும். இறையருளால் நிறைய தலங்கள் பத்தியும் அதனுடைய பெருமைகளை பற்றியும் பேச அடியேன் ரொம்பவே காத்து கொண்டிருக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா.